சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. குருவை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசி தனுசு. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் நீங்கள் அணுகுவீர்கள். எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீர்கள். தனக்காரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்து இருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர்கள். தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதாண்ட குரு என்றும் அழைப்பார்கள். எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள். இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழியாகும். திருப்புட்குழி என்பது மருவி திருப்புட்குழி என அழைக்கப்படுகின்றது. திருப்புட்குழி திருத்தலம் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம். தமிழ் மாதங்களில் மார்கழி மாத துவக்கம் இந்த ராசியில் தான் ஆரம்பமாகும். தனுசு ராசியின் அதிபதி பூரண சுபர் என்று வர்ணிக்கப்படுகிற குரு பகவான். இவர் சிவனின் அம்சமாக போற்றப்படுகிறார். பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு ராசி. இது ஒரு ஆண் தன்மை நிறைந்த ராசி. இந்த ராசியில் பிறக்கும் பெண்கள் கூட ஆண்களின் மனோபாவத்தை அதிகம் பெற்று இருப்பார்கள். அதிகாரம், அடக்குமுறை எண்ணங்கள் அவர்களிடம் அதிகம் காணப்படும். அதேபோல் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் லாப நஷ்டங்களை கணக்கை தான் முதலில் பார்ப்பார்கள். படிப்பாளிகள் மட்டும் அல்லாமல் அறிவாளிகளும் கூட. நாணயமானவர்கள், வாக்குவன்மை மிக்கவர்கள், குறிக்கோள் எட்டுவதில் குறியாக இருப்பார்கள். தத்துவம், வேதாந்தம், ஜோதிடம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள். உறக்க பேசும் இவர்களது குரலில் அதிகாரமும் கட்டளையிடும் கண்டிப்பும் இருக்கும். சுறுசுறுப்பு மிக்கவர்கள், எதையும் எளிதில் கிரகிக்கும் தன்மை பெற்றவர்கள். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் விரும்பியதை பெறாமல் விடமாட்டார்கள். செய்வதை திருந்த செய்வார்கள். தன்னம்பிக்கையும் எதிர்கால நிகழ்வுகளை அறிந்து கொள்ளும் ஆற்றலும் பெற்றவர்கள். குற்றம் செய்பவர்களை தீவிரமாக கண்காணிக்கும் குணம் பெற்றவர்கள். அதனால் காவல்துறையில் இருந்தால் துப்பு அறிவதில் நிபுணர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் பெரிய குடும்பத்தில் பிறப்பு நிகழ்கிறது. சிறிய விஷயத்திலும் தீவிர கவனம் செலுத்துவார்கள். உடன் பிறந்தவர்கள் அதிகம் இருந்தாலும் உதவிகள் கிடைக்காது என்கிறது சாஸ்திரம். அரசு ஊழியர்களாக, ஆசிரியர்களாக, வக்கீல்களாக, பதிப்பாளர்களாக, சுய தொழில் புரிபவர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்க்கையும் அமைந்துவிடும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் சூன்ய மாதமாகும். எனவே மார்கழி மாதத்தில் எந்த சுபகாரியமும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. 2, 3, 7, 8, 12ஆம் வயதுகளில் நோய் பீடை கண்டங்களும் வருமாம். இதை தாண்டினால் 80 வயது வரை பூரண ஆயுளோடு இருப்பார்கள். ராசி மண்டலத்தில் இந்த ராசி 240 டிகிரியில் இருந்து 270 டிகிரி வரை இந்த ராசியில் வியாபித்து உள்ளது. மூல நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், புராட நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த ராசியில் அடங்கி உள்ளது. இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருப்பதால் இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன. இந்த ஒரு ராசியில் மட்டுமே எந்த கிரகமும் நீசம் அடையாமலும் பகையும் பெறாமலும் நட்பாகவும் சமமாகவும் விளங்குகின்றன. 12 ராசிகளில் இந்த ராசிக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பாகும். அதனாலேயே இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்டவன் அனுக்கிரகத்தால் பிறந்தவர்கள் அல்லது இறைவனால் ஆசரிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பை பற்றிய பொது பலன்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் குருவின் வீட்டில் ஜனனமாவதால் நல்ல பருத்த உருவமும் நல்ல உயரமும் உடையவர்கள். கன்னங்கள் நன்கு சதை பற்றுடன் இருப்பர். நல்ல பல்வரிசை அமைய பெற்றவர்கள். நல்ல வசீகரமான தோற்றமும் நல்ல தேஜஸ் உடையவர்கள். நீண்ட மூக்கும் அழகிய வாயும் உள்ளவர்கள். கூந்தல் சுருண்டும் நல்ல உருவ அமைப்பும் உடையவர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் இருப்பர். அதேபோல் உங்கள் ராசிக்கான குணநலன்கள் பற்றிய பொது பலன்கள். குரு பகவான் வீட்டில் ஜனனமான இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் விளங்குவார்கள்.
மேலும் தோல்வி என்பதை தம் வாழ்நாளில் அடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டும் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்துக்கொண்டு அந்த லட்சியத்தை அடைய எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றிக்கு போராடுபவர்கள். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அதில் இருந்து விடுபட முயற்சி செய்வார்கள். மேலும் குரு இந்த ராசிக்கு அதிபதி ஆவதால் உயர்ந்த உள்ளம், உயர்ந்த சிந்தனை இவருக்கு வழிவகுப்பார்கள். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த உள்ளத்துடனும் எதையும் பரந்த மனப்பான்மையுடனும் தொலைநோக்கு சிந்தனையுடனும் செயல்படுவார்கள். நல்ல தன்னம்பிக்கையும் முயற்சியையும் எப்பொழுதும் மேற்கொள்வார்கள். இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். மேலும் தனுசு உபயராசி ஆதலால் எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து அது நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவு எடுத்து அதில் வெற்றி பெறுபவர்கள். தங்களுக்கு சரி என்று மனதிற்கு பட்டதை சரியாக சொல்வதிலும் செய்வதிலும் வல்லவர்கள். அடிக்கடி சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள். எப்பொழுதும் உள் உணர்வு மிக்கவர்கள். நியாயங்கள் எங்கு இருந்தாலும் அதை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதில் விருப்பமுடையவர்கள். அடிக்கடி ஸ்தல யாத்திரை செய்ய விருப்பமும் ஆர்வமும் உடையவர்கள். தாங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தின் மீது மிகுந்த பற்றும் ஆழ்ந்த அறிவும் மிக்கவர்கள். அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்ய விரும்புபவர்கள். வெளியூர் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்கள். வெளிநாடு சென்று சுற்றி பார்க்க விருப்பம் உடையவர்கள். வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். இவர்களது யோசனைகளை அதாவது ஆலோசனைகளை அறிவுரைகளை மற்றவர்கள் கேட்டு எப்பொழுதும் நடப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழும் இயல்பு உடையவர்கள். தெய்வத்திற்கும் மனசாட்சிற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். எப்பொழுதும் ராஜதந்திரியாக செயல்படுவார்கள். அதனால் இவர்கள் மற்றவர்களுக்கு இவர்கள் பெயரை குறிப்பிடாமல் இவர்களுக்கு அடைமொழி வைத்து மரியாதையாக பேசும் வல்லமை உடையவர்கள். எல்லாவித கலைகளிலும் ஆர்வம் திறமையும் உடையவர்கள். நடிப்பு, பாடுவது, இசைத்துறை, சினிமா துறை போன்றவற்றில் வல்லமை உடையவராக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள். தனுசு ராசி உபயராசியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றத்தை விரும்புவார்கள். அதனால் ஒரு நேரம் கையில் அதிக பணப்புழக்கம் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பற்றாக்குறையும் இருக்கும். ஆனால் கையில் யாருடைய பணமாவது பொருளாவது இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் கையில் பணம் பொருள் சேர்ந்தாலும் அதை எதிலாவது முதலீடு செய்தல் வேண்டும். இல்லையேல் வீண் செலவுகள் ஏற்பட்டு இருப்பு கரைந்துவிடும். எனவே பணம் சேர சேர இந்த ராசிக்காரர்கள் எதிலாவது முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே கையிருப்பு குறையாகவும் வங்கி இருப்பு அதிகமாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சொந்தமாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி அதிக அளவில் செலவிடுவீர்கள். உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள். தனுசு ராசிக்கு 7வது ராசி மனைவி ராசியாகும். இந்த ராசி மிதுனமாகும். இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருவதால் நல்ல அழகான இளமையான துடிப்பான கணவன் அல்லது மனைவி அமைய வாய்ப்புகள் உண்டு. புதன் ஜோதிட சாஸ்திரத்தில் இளவரசன் என்று அழைக்கப்படுவதால் இவர் இளமைக்கும் துடிப்புக்கும் காரண கர்த்தாவாகிறார். நாடு ஜோதிடத்தின் புதன் என்றால் காதல் என்று பெயர். எனவே இந்த ராசிக்காரர்கள் காதல் வயப்படுவதுடன் காதல் திருமணம் புரியவும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு 2வது ராசியாக சனி வருவதால் தங்களுடைய ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகளை மறந்து காதல் புரியவும் காதல் திருமணம் புரியவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதன் மிதுன ராசியை தொடர்பு கொள்வதால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டு பண்ணும். இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். மேலும் நல்ல குழந்தை பாக்கியம் அமையவும் வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியத்திற்குரிய 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் ஆட்சியாக வருவதால் நல்ல அறிவான ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாய் வருவதால் விரயமும் நஷ்டமும் ஏற்பட சந்தர்ப்பங்கள் அமையும். உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பொது பலன்கள். ராசி மண்டலத்தில் தனுசு ராசி 9வது ராசியாக வருவதால் இந்த ராசிக்கு குரு ஆதிக்கம் செலுத்துவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் அடிப்பகுதியில் அடிக்கடி வலி ஏற்பட்டு விலகும். மேலும் நீரிழிவு நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். உடலில் இடுப்பு, பிஸ்டம், தசைநார்கள், இரத்த குழாய்கள் இவைகளை தனுசு ராசி குறிக்கும். எனவே உடலில் இது போன்ற பாகங்கள் நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சனியால் சளி தொல்லைகள், ஆஸ்துமா, நுரையீரல்களில் பிரச்சனைகள் ஏற்படும்.
மேலும் இந்த ராசிக்கு 6வது ராசியாக சுக்கிரன் வருவதால் தலை, முகம், பல், நாக்கு, கண்கள் இவற்றில் அடிக்கடி நோய்கள் ஏற்பட்டு விலகும். இந்த ராசிக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் எப்பொழுதும் கவனமுடன் இருத்தல் வேண்டும். மேலும் உடன் பிறந்த சகோதரர்களுக்காகவும் நெருங்கிய உறவினர்களுக்காகவும் அல்லது நண்பர்களுக்காகவும் கடன் வாங்க வேண்டி வரும். மேலும் சொத்துக்கள் வாங்குவதற்கான பெரிய அளவு முதலீடுகளை செய்வதற்காக கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் வாங்கினாலும் அதை படிப்படியாக அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் வேலை மற்றும் தொழில் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்கு 10வது ராசியாக புதன் வருவதால் அரசு மற்றும் அரசு சாராத பெயர் போன நிறுவனங்களில் வேலை அமையும். மேலும் தகவல் தொடர்பு, போக்குவரத்து போன்ற துறைகளில் வேலை அமையும். இந்த ராசிக்கு 6வது ராசியாக சுக்கிரன் வீடு ரிஷப ராசியாக வருவதால் வேலைக்கு செல்வதையும் அதனால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வல்லதாகும். 7வது ராசியாக புதன் வருவதால் பத்திரிகை, கமிஷன், ஏஜென்சி, விளம்பரம், சேவைத்துறைகள் தொடங்கி நடத்த லாபகரமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி கலைத்துறைகளில் ஈடுபட்டு வருமானம் ஈட்ட வாய்ப்புகள் உண்டு. சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சொந்தமாகவோ அது கூட்டாகவோ செய்ய வாய்ப்பு உண்டு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சொந்தமாகவோ கூட்டாகவோ செய்ய வாய்ப்புகள் உண்டு. வேலை என்று பார்ப்பதில் பல வேலைகள் உண்டு. அதே சமயம் தொழில் என்று பார்த்தால் பல தொழில்கள் உள்ளன. இங்கு குறிப்பிட்டுள்ளவை சிறிது மட்டுமே. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் மிக குறைவு. மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நன்கு நுணுக்கமாக ஆராய்ந்து என்ன கல்வி, என்ன வேலை, என்ன தொழில் என்று செய்ய முடியும். எனவே ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்தே முடிவு செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரம், கருநீலக்கல். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.